வணக்கம். இன்னைக்கு 4 பிப்ரவரி 2022. டைம் வந்து கரெக்டா 9 மணி 16 நிமிஷம் ஆகுது. செகண்ட் கேண்டில் போயிட்டு இருக்கு. செகண்ட் கேண்டில் பெரிய ரெட் கேண்டிலா இருக்கு. இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே அடுத்த கேண்டில்ல தான் நமக்கு வந்து ட்ரிகர் கிடைக்கும். இந்த கேண்டில் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். மூணாவது கேண்டில் வந்துருச்சு. மூணாவது கேண்டில் செகண்ட் கேண்டலுடைய ஹையான 39,045 கட் பண்ணா பை வரும். 38,949 கீழே கட் பண்ணா செல் வரும். ஸோ எந்த சைடு கட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 38,949 கட் ஆகுதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ரோபோல எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அலைஸ் டு எம்டிஎம் நம்ம செட் பண்ணி வைப்போம். ஸ்டார்ட் கொடுத்துருவோம். எல்லாம் ரெடியா இருக்கு. மேல போக போகுது, பை வரப்போகுது. பை வந்துருச்சு. பாக்குறோம் ரோபோல எடுத்திருக்கு, அதே போல நெஸ்ட்லி எடுத்திருக்கு. அதாவது ஏபிஐ மூலமா தான் ஆர்டர் போகுது. ஆனா நெஸ்ட் பிளாட்ஃபார்ம் நம்ம ரெஃப்ளெக்ஷனை பாக்குறதுக்காக நம்ம காட்டுறோம். 39,200 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. எம்டிஎம் பாக்குறோம் 530 ரூபா கிட்ட. எம்டிஎம் மைனஸ்ல இருக்கு 400 ரூபா கிட்ட. ஏன்னா தொட்டுட்டு உடனே கீழே வந்திருக்கு அப்படின்னால அவனுக்கு வந்து அந்த மாதிரி மைனஸ்ல இருக்கு. 575 ரூபா மைனஸ்ல இருக்கு. ஸோ 640 ரூபா கிட்ட மைனஸ்ல இருக்கு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம் திரும்ப வந்து செல் வரா மாதிரி இருக்கு. ரோபோல பார்க்குறோம் எடுத்திருக்கு. புட் ஆப்ஷன் நெஸ்ட்லி எடுத்திருக்கு. ஒரு 130 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. ஆல்மோஸ்ட் நியூட்ரல்ல தான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்க்கலாம். திரும்ப பார்க்குறோம். திரும்ப அந்த செல் வந்தது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓவரால் 1315 ரூபா கிட்ட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. இப்போ நாம என்ன பண்றோம், இந்த இடத்துல நமக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு 2,500 ரூபா மேல நம்மளால லாஸ் தாங்க முடியாது. ஸோ நான் 2,500 ரூபா லாஸ் நான் போட்டு வச்சுட்டே ட்ரேட் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கேன். மார்க்கெட் வந்து ஓப்பனிங்ல இருந்து கொஞ்சம் சைட்வேஸ் இருக்கு. நமக்கு மேல போகுமா கீழே போகுமான்னு கண்டுபிடிக்க முடியாது. பட் இருந்தாலும் எனக்கு நான் இவ்வளவுதான் லாஸ் பண்ணுவேன்றதை மட்டும் நான் உறுதியா நம்ம முடிவு பண்ணி நம்ம போட்டு வச்சுட்டு அதுல 2,500 ரூபா. ஸோ திரும்ப எடுத்திருக்கு போல பை எடுத்திருக்கு. நம்ம பார்க்குறோம். ஸோ மேலே போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு எம்டிஎம் பார்க்குறோம் 500 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸ்ல இருக்கு. ஏன்னா ரிகவர் ஆயிடுச்சு. செல் சைடு வந்ததை மேலே 2 லாட் வாங்கியிருக்கு ஹைபிரிட்ல. நம்ம பார்க்குறோம் ஆர்டர் புக் பார்க்கலாம். 1 ஆயிட்டு இப்போ 2 லாட் வாங்கியிருக்கு ஹைபிரிட்ல கால் ஆப்ஷன். நமக்கு எம்டிஎம் ஒரு 800 ரூபா கிட்ட இருக்கு, 1000 ரூபா கிட்ட இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறோம் டைம் வந்து 9 மணி 24 நிமிஷம் ஆகுது. நமக்கு லாஸ் எல்லாம் ரிகவர் ஆகி ஒரு 800 ரூபா 1000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்துருச்சு. எப்படி வந்ததுன்னா இப்போ நமக்கு ஹைபிரிட்ல 2 லாட் வாங்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் வந்துருச்சு. இப்போ 1,200 ரூபா ப்ராஃபிட் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு 2,500 ரூபா ப்ராஃபிட் வர பட்சத்துல நமக்கு ஒரு 500 ரூபா ட்ரெயிலிங் ஆகிற மாதிரி இந்த இடத்துல நம்ம போட்டு வச்சிருவோம். 2,500 ப்ராஃபிட் வந்ததுன்னா ஒரு 500 ரூபா ட்ரெயில் ஆயிடும். ஸோ இப்போ போட்டு வச்சிருவோம். இப்போதைக்கு நம்ம கிட்ட 1,500 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டு இருக்கிறதுனால. ஸோ இது 2,500 ரூபா நமக்கு நெட் ப்ராஃபிட் வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு 500 ருபீஸ் ட்ரைல் ஆயிடும். இப்போ நம்ம பார்க்குறோம் 2,100 ரூபா இருக்கு, 2,085, 2,185 இருக்கு. ஸோ நமக்கு 2,500 ரூபா நமக்கு ப்ராஃபிட் வர பட்சத்தில்
நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா 500 ரூபாய் 500 ரூபாய் ட்ரெயில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம் 2300 ரூபா கிட்ட வந்துட்டு இருக்கு. நமக்கு 2500 வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ப்ராஃபிட் வந்து ட்ரெயில் ஆக 2600 வந்துச்சு. ஸோ ட்ரைலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2300 ரூபா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்க்குறோம் நம்ம ட்ரைலிங் இந்த இடத்துல. ஸோ 28 போயிடுச்சு. ஸோ 3000 போயிடுச்சு. ஸோ 2500 ட்ரைலிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. 3000 போயிடுச்சு. ஸோ 2500 ட்ரைலிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. கட் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா ரோபோ கட் பண்ணிடுச்சு. ஸோ 2500 rupees ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு. இதோட மண்டே வந்து ஒரு புது ட்ரேட்ல சந்திக்கலாம். நன்றி.